Hi எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to my channel Tamil Beauty Beats. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு 6 ப்ராடக்ட்ஸ் பத்தியான கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறோம். இந்த 6 ப்ராடக்ட்டும் வந்து எனக்கு ஒரு Instagram பேஜ் அவங்க பேஜோட நேம்லாம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேங்க. ஸோ அவங்க பேஜ் நேம் பார்த்தீங்கன்னா ஹூஷியா அப்படிங்கிற அவங்களோட Instagram பேஜ்லேருந்து அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி அவங்க எனக்கு ப்ராடக்ட் சென்ட் பண்ணாங்க, ஒரு 6 ப்ராடக்ட் சென்ட் பண்ணாங்க. அதுக்கு ரிவ்யூ கொடுக்க சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அவங்க எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ப்ராடக்ட் சென்ட் பண்ணாங்க. அதை வச்சு நான் உங்களுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன் மாதிரி பண்ணி இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன். இது எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து 100% வந்து கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொஞ்சம் கூட ஆட் பண்ணலை. செகண்ட் வந்து இது கம்ப்ளீட்டாக ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸால் மேட் பண்ணப்பட்டது. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற 2 ஜெண்டருமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அண்ட் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஸ்க்ரீனில் போடுறேன். அப்படி ஸ்க்ரீனில் போட முடியல அப்படின்னா கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உங்களுக்கு ஒரு பெல் பட்டன் விசிபிள் ஆகும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் பண்ணியிருக்கிற வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கோட் மில்க் சோப் அப்படிங்கிற இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய ஃபுல் ஃபேஸில் இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நான் வாஷ் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் இந்த சோப் யூஸ் பண்ணுறதுனால நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபேர்னஸ் கொடுக்கும். அண்ட் இதில் விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது இதில். ஸோ இதை நல்லா வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணிவிட்டு பேட்ரி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் தான். அடுத்த ஸ்டெப் வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இந்த ஸ்க்ரப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரப்பை நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற டெட் ஸ்கின்னு அது மட்டும் இல்லாமல் அழுக்கு எல்லாமே நம்ம ஃபேஸில் இருக்கிற டர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இதை நான் கொஞ்சமாக ஃபேஸில் எடுத்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஸ்க்ரப் பண்ணுறேன். இது பண்ணுறது மூலிமா ஃபேஸில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நம்மளுக்கு டீப்பாக கிளென்ஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இது டெட் செல்ஸ் அண்ட் டெட் ஸ்கின் எல்லாத்தையுமே வந்து அழகாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இது ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேர்னஸும் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இது சூப்பராக எக்ஸ்கோடியேட்டும் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 1/2 hour கூட வச்சுக்கிட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் பேக்கு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து அவங்களோட ஒரு ஃபேஸ் பேக் கொடுத்துருக்காங்க. அதை நான் 1 tablespoon ஆட் பண்ணிக்கிட்டு அதோடு அவங்க கொடுத்துருக்கிற அதே ரோஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லைனா நீங்கள் பால், தயிர் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் அவங்க கொடுத்துருக்க இதே ரோஸ் வாட்டரே நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஃபேஸில் வந்து இது பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது லிட்டில் பிட் எனக்கு அதோட ஸ்மெல் சுத்தமாக பிடிக்கல. அந்த ஃபேஸ் பேக்கோட ஸ்மெல்லு அது மட்டும்தான் எனக்கு இதில் ஒரு டவுன் சைடாக பட்டுச்சு. அப்புறம் அந்த ஃபேஸ் பேக்கை நான் வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது நம்ம ஃபேஸை வந்து சூப்பராக ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கும். அண்ட் நம்ம ஃபேஸில் இருக்கிற டேன் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். அண்ட் ஃபேஸில் இருக்கிற இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்லினஸாக கொண்டு போகும். ஸோ அதுக்கு தான் நம்ம மெயினாக இந்த ஸ்டெப் பண்ணுறோம், ஃபேஸ் பேக் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக யூஸ் பண்ணால் இதுக்கும் நம்மளுக்கு ஃபேர்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சாஃப்ரான் ரோஸ் டோனர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ரோஸ் வாட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டோனர் நம்ம எது வேணாலும் இது வச்சுக்கலாம். நான் இதை டோனராக தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. அதை வந்து ஜஸ்ட் ஒரு காட்டன் பேடில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது பார்க்க லைட்டாக வந்து எல்லோயிஷ் கலரில் இருக்குது. அண்ட் உள்ளுக்குள்ளே வந்து குங்குமப்பூலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஃபேஸ் பேக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா வந்து இந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணணும். காட்டன் பேடில் எடுத்து ஃபுல் ஃபேஸை அழகாக இந்த மாதிரி வைப் பண்ணிட்டோன்னா நம்ம போஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும், அழுக்கு எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அண்ட் நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்மளுக்கு வந்து இது சூத்தன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நம்மளுக்கு இருக்குது. அண்ட் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சாஃப்ரான் ஜெல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜெல்லை வந்து நான் யூஸ்வலாக மார்னிங் வந்து காலேஜ் போகும்போது அப்ளை பண்ணிட்டு போனேன். அதே மாதிரி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜெல்லை நான் அப்ளை பண்ணேன். இது வந்து ஆலோவேரா ஜெல் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ரான் ஜெல், ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் இருந்தது. இதை நான் வந்து என்னோடய ஃபுல் ஃபேஸில் டாட்டாக வச்சுட்டு அப்ளை பண்ணிவிட்டு போய் தூங்கிடுவேன். ஸோ இது நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏஜிங்கை வந்து இதை நல்லா ஃபைட் பண்ணும். அண்ட் ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ ஆக்கி கொடுக்கும். அண்ட் நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா விரிங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்தது ஃபைனலாக ஒரு லிப் பாம் கொடுத்துருந்தாங்க. இதோட முடிய போகுது ஆக்சுவலாக இந்த வீடியோ. ஸோ இந்த லிப் பாமில் பார்த்திங்கன்னா ஷியா பட்டர் இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த லிப் பாம் ரொம்ப சூப்பரான ஒரு லிப் பாமாக எனக்கு இருந்துச்சு. இது வந்து பிக்மெண்டேஷனையும் ஃபைட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் லிப்பை ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குது.
அண்ட் நம்மளுக்கு வந்து லிப்ஸோட கலர் வந்து ரொம்ப பிளாக்காக இருந்ததுன்னா அதை நல்லா நம்மளுக்கு வந்து பிங்காக மாற்றி கொடுக்கக்கூடிய அந்த இது வந்து இந்த லிப் பாமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட இன்ஸ்டாகிராம் நேம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்தது, டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இன்ஸ்டாகிராம், டிக்டாக்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.